அன்பு மாணவர்களே, வணக்கம். நாம் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதால் நீரானது எவ்வாறு மாசுபடுகிறது என்பதை பற்றி விரிவாக காண்போம். ஆறு, ஏரி, குளம், குட்டை, வாய்க்கால், கண்மாய், கால்வாய், கடல், கிணறு மற்றும் சமுத்திரம் ஆகிய அனைத்துமே நீர்நிலைகளாகும். இத்தகைய நீர்நிலைகளில் உள்ள நீரானது கழிவுப் பொருட்களால் மாசடைந்து விடுகின்றன. கழிவுப் பொருட்கள் என்பவை யாதெனில், நாம் பயன்படுத்திய பிறகு தூக்கி வீசுகின்ற அனைத்து பொருட்களுமே கழிவுப் பொருட்களாகும். இத்தகைய கழிவுப் பொருட்கள் பெரும்பாலும் இரண்டு வகைப்படும். அவை மட்கும் கழிவுப் பொருட்கள் மற்றும் மட்காத கழிவுப் பொருட்கள் என்று இரண்டு வகை கழிவுப் பொருட்கள் உள்ளன. பெரும்பாலும் வீட்டுக் கழிவுகள், தெருக்குப்பைகள், தொழிற்சாலை கழிவுகள், கால்நடை கழிவுகள் மற்றும் வேளாண்மை கழிவுகள் என்று பல வகைகளில் கழிவுப் பொருட்கள் ஏற்படுகின்றன. வீட்டுக் கழிவுகளில் உடைந்த பிளாஸ்டிக், பீய்ந்து போன ரப்பர், உடைந்த கண்ணாடி, பழைய கிழிந்த துணிகள், கேரி பேக்குகள் என்கின்ற பாலித்தீன் பைகள் போன்றவை கழிவுகளாக காணப்படுகின்றன. வீட்டுக் கழிவுகளில் அதிகமாக காணப்படக்கூடிய கழிவுகள் எவையெனில் பாலித்தீன் பைகள், பாலித்தீன் பேப்பர்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் ஆகிய பிளாஸ்டிக் வகை கழிவுப் பொருட்களே மிகுந்து காணப்படுகின்றன. எப்படி என்றால், நாம் வீடுகளில் பிளாஸ்டிக் சேர், பிளாஸ்டிக் டேபிள், பிளாஸ்டிக் குடம், பிளாஸ்டிக் வாளி, பிளாஸ்டிக் குடுவை, பிளாஸ்டிக் டம்ளர் இதுபோல ஏராளமானவற்றை பிளாஸ்டிக்கினால் ஆன பொருட்களையே பயன்படுத்துகிறோம். மேலும் நைலான் கயிறு, நைலான் பாய், நைலான் கூடை போன்றவற்றையும் பயன்படுத்துகிறோம். காய்கறிகள், மளிகை சாமான்கள், ஓட்டல் உணவுகள் போன்றவற்றை வாங்கி வருவதற்கும் கேரி பேக்குகள் எனப்படுகின்ற பாலித்தீன் பைகளையே பயன்படுத்துகிறோம். இவ்வாறு நாம் பயன்படுத்துகின்ற கேரி பேக்குகள் எனப்படுகின்ற பாலித்தீன் ஆனது பாலி எத்திலீன் என்கிற வேதிப்பொருள்களால் ஆனவை ஆகும். இவை பொதுவாக இரண்டு வகைப்படும். முதலாவது அதிக அடர்த்தியுள்ள பாலி எத்திலீன் என்பது. இது ஆங்கிலத்தில் ஹை டென்சிட்டி பாலி எத்திலீன் என்றும் இதனை சுருக்கமாக HDPE என்றும் குறிக்கப்படுகிறது. இரண்டாவது குறைந்த அடர்த்தியுள்ள பாலி எத்திலீன் என்பதாகும். இதனை ஆங்கிலத்தில் லோ டென்சிட்டி பாலி எத்திலீன் என்றும் சுருக்கமாக LDPE என்றும் குறிக்கப்படுகிறது. இந்த HDPE மற்றும் LDPE இரண்டுமே மட்காத வகையைச் சேர்ந்த கழிவுகளாகும். இவ்வாறு நாம் பயன்படுத்துகின்ற பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்திய பிறகு அல்லது உடைந்த பிறகு அவற்றை என்ன செய்கிறோம்? கழிவுகளை குப்பைகளில் வீசிவிடுகிறோம். இதேபோன்று கேரி பேக்குகள் எனப்படுகின்ற பாலித்தீன் பைகளை பயன்படுத்திய பிறகு என்ன செய்கிறோம்? அவற்றையும் தூக்கி வீசிவிடுகிறோம். இவ்வாறு தூக்கி வீசப்படுகின்ற பிளாஸ்டிக் கழிவுகளானது நீர்நிலைகளில் சேர்ந்து விடுகின்றன. ஆறுகள், ஓடைகள், வாய்க்கால் மற்றும் சாக்கடை போன்ற இடங்களில் பிளாஸ்டிக் கழிவுகள் சேகரமாகும் போது ஓடிக்கொண்டிருக்கின்ற நீரின் போக்கை தடுத்து விடுகின்றன. மேலும் மேலும் தேங்கும் போது சாக்கடையில் நீரானது தேங்கி நின்று நிரம்பி வழியும் நிலை ஏற்படுகிறது. பாலித்தீன் பைகள் மற்றும் மற்ற பிளாஸ்டிக் வகை பொருட்கள் அனைத்துமே சிக்கலான மற்றும் பெரிய வேதி மூலக்கூறுகளாலான வேதிப்பொருட்களாகும். எனவே இவை எளிதில் சிதைவுறுவதில்லை. இதனால் இவை மட்காத கழிவுப் பொருள் வகையை சேர்ந்தவை. எனவே பல நாட்களாக நீரின் போக்கை தடுப்பதால் சாக்கடைகளில் தேங்கியுள்ள நீரில் புழுக்கள் மற்றும் கொசுக்கள் போன்றவை அதிக அளவில் உற்பத்தியாகி பெருக்கமடைகின்றன. இவற்றால் மலேரியா, யானைக்கால் வியாதி, வாந்தி பேதி மற்றும் பலவிதமான நோய்கள் நமக்கு ஏற்படுகின்றன. பிளாஸ்டிக் கழிவுகள் நீரில் கலப்பதால் பிளாஸ்டிக் வேதி மூலக்கூறுகளால் நீர் மாசுபடுகிறது. இத்தகைய நீரை உபயோகிப்பதால் பொதுவாக தோல் வியாதிகள் மற்றும் உடல் உபாதைகளும் ஏற்படுகின்றன. குறிப்பாக பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், மாதவிடாய் சுழற்சியில் பிரச்சனை போன்ற வியாதிகளும், ஆண்களுக்கு நரம்பு மண்டல அழற்சி மற்றும் விந்தணு உற்பத்தியில் பிரச்சனை போன்ற நோய்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகின்றன. சிறு சிறு உடைந்த பிளாஸ்டிக் துண்டுகள் மற்றும் கேரி பேக்குகள் எனப்படுகின்ற பாலித்தீன் பைகள் கலந்துள்ள நீரை கால்நடைகள் குடிப்பதால் பிளாஸ்டிக் கழிவுகள் நேரடியாக கால்நடைகளின் தொண்டை குழிக்குள் செல்லும் போது தொண்டை அடைத்து கொண்டு தொண்டை அடைப்பான் போன்ற மிகப்பெரிய தொந்தரவு ஏற்படுத்தக்கூடிய அபாயம் உள்ளது. சில வேளைகளில் தொண்டை வழியாக செல்லும்போது குடற்பகுதியிலோ இரைப்பையிலோ சிக்கிக்கொள்ளும் ஆபத்தும் அதிகம் இருக்கின்றது. இதனால் கால்நடைகளுக்கு ஜீரண மண்டலத்தில் பிரச்சனை மற்றும் குடற்புண்கள் போன்றவை ஏற்படக்கூடும். மேலும் குளம், கிணறு மற்றும் கடல் போன்ற பெரிய நீர்நிலைகளில் அதிகளவிலான பிளாஸ்டிக் கழிவுகள் சேகரமாகும் போது அங்குள்ள மீன், தவளை, ஆமை, நண்டு மற்றும் பாசிகள் ஆகியவற்றின் உற்பத்தியும் வளர்ச்சியும் பாதிக்கப்படுகின்றன. ஆறு, கிணறு மற்றும் ஏரி போன்ற பாசன நீர்நிலைகளில் பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகம் சேருவதால் அங்குள்ள நீரானது மிக பெருமளவில் மாசுபடுகின்றது. இந்த நீரானது வேளாண்மைக்கு உகந்ததல்ல. இத்தகைய நீரை பாய்ச்சினால் பயிர் சாகுபடி பாதிக்கப்பட்டு விளைச்சல் குறைந்து விடுகின்றன. இவ்வாறு பல்வேறு விதமான பாதிப்புகளையும் நோய்களையும் ஏற்படுத்துகின்ற பிளாஸ்டிக்கை நாம் பயன்படுத்துவதை முற்றிலும் நிறுத்த வேண்டும்.
பயன்படுத்துவதை நிறுத்தினால் நீர்நிலைகளை பிளாஸ்டிக் பாதிப்பிலிருந்து தடுக்கலாம். பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக உயிரி நெகிழி என்கின்ற பயோ பிளாஸ்டிக் உற்பத்தியை அதிகரிக்க செய்து பயன்படுத்த வேண்டும். உயிரி நெகிழி என்பது சோளம், கம்பு, மக்காச்சோளம் மற்றும் பிற தாவர புல்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற பொருட்களாகும். இது மட்கும் கழிவுகளை சார்ந்தது. எனவே எத்தகைய தீய விளைவை ஏற்படுத்தாது, நீரையும் மாசுபடுத்தாது. எனவே இத்தகைய உயிரி நெகிழி பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுக்கலாம். மேலும் கடைகளுக்கு செல்லும்போது துணிப்பைகள், சாக்கு பைகள், சணற்பைகள், பேப்பர் பைகள், கூடைகள் அல்லது பாத்திரங்கள் போன்றவற்றை எடுத்துச் சென்று பொருட்கள் வாங்கி வர வேண்டும். இதன் மூலம் கேரி பேக்குகள் எனப்படுகின்ற பாலித்தீன் பைகளின் பயன்பாட்டை குறைக்கலாம், நீர் மாசுபடுவதை தடுக்கலாம். சில வேளைகளில் பிளாஸ்டிக் அவசியம் பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்ற சூழல் இருக்கும். அதாவது வீடுகளில் மின்சாதன பொருட்கள் போன்றவற்றில் உள்ள பிளாஸ்டிக் பயன்பாடு தவிர்க்க இயலாதது. இவற்றை பயன்படுத்திய பிறகு தூக்கி எறியாமல் மறுசுழற்சி செய்து பயன்படுத்துவதன் மூலம் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கலாம். எனவே மாணவ செல்வங்களே, நாம் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்போம், நீர்நிலைகளை பாதுகாப்போம்.